கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் மனத்தின் ஆழத்தில் நீண்ட நாட்களாக அமைதியாக பதுங்கி கிடந்த உணர்வுகளை இன்று நாம் பேசப் போகிறோம். வாழ்க்கையில் சில உறவுகள் நம் இதயத்தில் வேரூன்றிய மரங்களைப் போல தோன்றும். அவை எப்போதும் நிழல் தரும், பாதுகாப்பு தரும் என்று நம்புவோம். ஆனால் காலம் என்ற சக்தி யாரையும் காத்திருக்காது. அது நம்மை மாற்றுவது போல நம்மை சுற்றிய உறவுகளையும் மாற்றிவிடும். இந்த காலச்சுழற்சியில் நீங்கள் உணரப்போகும் ஒன்று, உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்லும் ஒரு உறவு. இது திடீரென்று நிகழ்வதில்லை. பல நாட்களாக உங்கள் மனதுக்குள் எழுந்த சிறிய சின்ன சந்தேகங்கள், அமைதியான தூரங்கள், வார்த்தைகளில் மறைந்திருந்த வேதனைகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை உருவாக்குகின்றன. நீங்கள் முயன்றிருக்கலாம், புரிந்து கொள்ள முயன்றிருக்கலாம், சமரசம் செய்திருக்கலாம். ஆனால் சில பாதைகள் ஒரு நாள் தனியே நடக்க வேண்டியதாக மாறிவிடும். இந்த மாற்றம் உங்களை பலவீனமாக்குவதற்காக அல்ல, உங்களை உள்ளிருந்து பலப்படுத்துவதற்காகவே. கடகம் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது. அன்பை அளவில்லாமல் கொடுப்பவர்கள் நீங்கள். அதனால்தான் விலகி செல்லும் நிழல்கள் உங்களை அதிகம் பாதிக்கும். இரவுகளில் அமைதியாக சிந்திப்பீர்கள். ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்புவீர்கள். பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் மனதில் ஓட்டுவீர்கள். ஆனால் இங்கே ஒரு உண்மை இருக்கிறது. சில உறவுகள் நம்மை கற்றுக் கொடுக்க வந்த ஆசிரியர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் நம்மை வளர்த்துச் செல்லும் பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். இதை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல. ஆனால் இதை புரிந்து கொள்ளும் தருணமே உங்கள் மன வளர்ச்சியின் தொடக்கம். உங்கள் உள்ளுணர்வு இப்போது மிகவும் கூர்மையாக இருக்கும். பேசப்படாத வார்த்தைகளையும் நீங்கள் உணர்வீர்கள். முகத்தில் மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்வீர்கள். இந்த சக்தி உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். எதையும் பிடித்து வைத்திருக்க முயல்வதை விட வாழ்க்கை தரும் மாற்றங்களை அமைதியாக ஏற்கும் மனநிலையை இது உருவாக்கும். சில நேரங்களில் விடுவதுதான் வெற்றியின் முதல் படி. பிடித்ததை இழப்பது தோல்வி அல்ல, அது உங்கள் பாதையை தெளிவாக்கும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம். உங்கள் மனதில் வலி இருந்தாலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிய தெளிவு உருவாக தொடங்கும். யார் உண்மையாக உங்கள் பாஷை இருக்கிறார்கள், யார் தற்காலிக நிழல்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிதல் உங்களை தனிமைப்படுத்தாது, மாறாக உங்களை மதிக்கும் உறவுகளின் மதிப்பை உணரச் செய்யும். உங்களின் உணர்ச்சிகளை மறைக்க வேண்டாம், அவற்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை கேளுங்கள். அது உங்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. நேரம் செல்ல செல்ல உங்கள் இதயத்தில் இருந்த குழப்பம் மெதுவாக அமைதியாக மாறும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக இருந்தது என்பதை உணர்வீர்கள். அது உங்களை உடைக்கவில்லை, உங்களை புதிய வடிவத்தில் உருவாக்கியது. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருந்த தைரியம் வெளிப்படும். நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் மதிப்பை பற்றியும் உங்கள் பாதையை பற்றியும் புதிய புரிதலை பெறுவீர்கள். இதுவே உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சி, உங்கள் பயணத்தின் மறுபிறப்பு. உங்கள் மனதில் எழும் கேள்விகள் இன்னும் முழுமையாக அடங்காமல் இருக்கலாம். ஏன் இவ்வாறு நடந்தது, என்ன குறை இருந்தது, இன்னும் சிறிது முயன்றிருந்தால் மாற்றி இருக்க முடியுமா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். கடகம் ராசிக்காரர்களின் இயல்பு அப்படித்தான். அவர்கள் உறவுகளை எளிதில் விடமாட்டார்கள். அவர்கள் தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பார்த்த பிறகே மனதை ஒப்படைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையின் சில தருணங்களில் நாம் எவ்வளவு முயன்றாலும் சில முடிவுகள் நம்மை கடந்து போகும். அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது மனதில் சிறிய உடைப்பு தோன்றினாலும் அதே நேரத்தில் புதிய ஒரு அமைதியும் உருவாக தொடங்கும். நீங்கள் நினைவுகளை மறக்க முயற்சிக்க மாட்டீர்கள், அவற்றை பாதுகாத்துக் கொள்வீர்கள். பழைய சிரிப்புகள், பேசப்பட்ட வார்த்தைகள், பகிரப்பட்ட கனவுகள், இவையெல்லாம் உங்கள் மனதில் இன்னும் உயிருடன் இருக்கும். அவற்றை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த நினைவுகள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் முடிந்தது என்பதற்காக அதன் மதிப்பு குறையாது. அது உங்கள் மனதை வடிவமைத்த அனுபவமாகவே இருக்கும். இந்த உணர்வை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை எதிரியாக பார்க்காமல் உங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வீர்கள். சில நேரங்களில் அமைதியே பெரிய பதில். பேசாமல் விலகிச் செல்லும் இடைவெளி உங்கள் உள்ளத்தில் பல உண்மைகளை வெளிச்சமிடும். அந்த அமைதியில் நீங்கள் உங்களையே மீண்டும் சந்திப்பீர்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை ஏற்றுக்கொள்ள முடியும், எதை இனி உமதிக்க முடியாது, இவை எல்லாவற்றையும் தெளிவாக உணரத் தொடங்குவீர்கள். இந்த சிந்தனைகள் உங்களை மெதுவாக மாற்றும். முன்னால் இருந்த தயக்கம் குறையும், உங்களை மதிக்கும் மனநிலை அதிகரிக்கும். உறவுகள் விலகும்போது பலர் தங்களை குறை கூறிக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு உறவும் இருவரின் பாதையும் நேரமும் மனநிலையும் சேர்ந்த உருவாக்கம். அது தொடர வேண்டுமா, முடிவடைய வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது ஒரே ஒருவரின் கையில் மட்டும் இல்லை. எனவே உங்கள் மதிப்பை நீங்கள் சந்தேகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கொடுத்த அன்பு உண்மையானது என்றால் அதுவே உங்கள் வெற்றி. முடிவு வேறுபட்டதாக இருந்தாலும் அந்த அன்பின் நேர்மை உங்கள் உள்ளத்தில் என்றும் இருக்கும். நாள்கள் நகரும் போது நீங்கள் சிறிய மாற்றங்களை உணர்வீர்கள். முன்பு காயப்படுத்திய நினைவுகள்
இப்போது அதே அளவுக்கு தாக்கமளிக்காது. மனதில் ஒரு சமநிலை உருவாகும். நீங்கள் உங்களை பற்றிய கவனத்தை அதிகரிப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் கனவுகள், உங்கள் இலக்குகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள். இதன் மூலம் உங்களுக்குள் புதிதாக ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். வெளியில் நிகழ்ந்த பிரிவு உங்களை உடைக்காமல் உங்களை உங்களுக்கே அருகில் கொண்டு வரும் ஒரு வாய்ப்பாக மாறும். இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தின் வலிமை உங்களோடு இருக்கிறது. உங்கள் அனுபவங்கள் உங்களை வழி நடத்துகின்றன. ஒரு கதவு மூடப்படும் போது அது வெறும் முடிவு அல்ல, அது உங்களை இன்னொரு பாதையை நோக்கி அழைக்கும் அமைதியான அழைப்பு. அந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் தருணத்தில் உங்கள் மனம் புதிய ஒளியை உணரத் தொடங்கும். உங்கள் உள்ளத்தில் நடந்த மாற்றம் வெளியில் மெதுவாக பிரதிபலிக்க தொடங்கும். முன்பு ஒருவரை மையமாக வைத்து சிந்தித்த உங்கள் நாள் முழுவதும் இப்போது உங்கள் சுயத்தை மையமாக கொண்டு நகரத் தொடங்கும். இது சுயநலம் அல்ல, இது சுயமரியாதையின் விழிப்பு. கடகம் ராசிக்காரர்களே, நீங்கள் பிறரை மகிழ்விக்க உங்கள் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்ட தருணங்கள் ஏராளம். ஆனால் இப்போது உங்கள் மனம் கேட்கும், என்னை யார் புரிந்து கொள்கிறார்கள் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தேடும் இந்த காலம் உங்கள் உண்மையான மதிப்பை உங்களுக்கே காட்டும். சில உண்மைகள் வலிக்கலாம். அந்த உறவு நீண்ட காலமாகவே மெதுவாக விலகிக் கொண்டிருந்திருக்கலாம். நீங்கள் கவனிக்காமல் இருந்த சிறிய சின்ன சைகைகள் இப்போது தெளிவாக நினைவுக்கு வரும். உரையாடல்களில் குறைந்த ஆர்வம், நேரங்களில் ஏற்பட்ட தூரம், மனதில் இருந்த ஒத்திசைவு குறைவு, இவையெல்லாம் ஒரு முன்னறிவிப்பு போல இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தீர்கள். அது தவறு அல்ல. நம்பிக்கை கொடுப்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் மனத்தின் தூய்மை. இப்போது நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர்கிறீர்கள். யாரையும் கட்டாயமாக நம்மோடு வைத்திருக்க முடியாது. அன்பு கட்டுப்பாட்டால் நிலைக்காது, அது புரிதலால் மட்டுமே நிலைக்கும். புரிதல் இல்லாத இடத்தில் பிடித்துக் கொள்வது நம் இதயத்தையே காயப்படுத்தும். இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு விடுதலை உணர்வு பிறக்கும். நீங்கள் பிடித்திருந்த பாரத்தை மெதுவாக தரையில் வைக்கும் போலிருக்கும். அந்த தருணம் வலியும் அமைதியும் கலந்த ஒன்று. உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லும் அந்த உறவு ஒரு இடைவெளியை உருவாக்கும். அந்த இடைவெளி முதலில் வெறுமையாக தோன்றும். ஆனால் அந்த வெற்றிடமே உங்கள் புதிய வளர்ச்சிக்கான இடம். அந்த இடத்தை நீங்கள் உங்களால் நிரப்ப முடியும். உங்கள் கனவுகளால், உங்கள் திறமைகளால், உங்கள் ஆசைகளால். இதுவரை கவனிக்காத உங்கள் திறன்கள் இப்போது வெளிப்படத் தொடங்கும். நீங்கள் உங்கள் நேரத்தை உங்களுக்கே அர்ப்பணிக்க தொடங்குவீர்கள். உங்கள் மனதை நிம்மதியாக்கும் செயல்களில் ஈடுபடுவீர்கள். முன்பு நீங்கள் பயந்திருந்த தனிமை இப்போது ஒரு அமைதியான தோழியாக மாறும். அந்த அமைதியில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள். கண்ணீர் வந்தால் அதை தடுக்க வேண்டாம், அது மனத்தின் சுத்திகரிப்பு. சிரிப்பு வந்தால் அதை மறைக்க வேண்டாம், அது உங்கள் உள்ளத்தின் உறுதி. இந்த இரண்டும் சேர்ந்து உங்கள் மனதை சமநிலைப்படுத்தும். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், இந்த பிரிவு உங்களை குறைத்ததில்லை, அது உங்களை தெளிவாக்கியது. யார் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும், யார் தற்காலிகமாக வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் ஞானம் உங்களுக்கு கிடைத்தது. அந்த ஞானம் உங்கள் அடுத்த உறவுகளை உறுதியாக மாற்றும். உங்கள் எல்லைகள் தெளிவாக இருக்கும். உங்கள் மனதை மதிக்காத இடத்தில் நீங்கள் இனி தங்க மாட்டீர்கள். இந்த மாற்றத்தின் மையத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தின் சக்தி இப்போது வெளிப்படத் தொடங்கியுள்ளது. நீங்கள் இழந்ததாக நினைத்தது உண்மையில் உங்கள் வாழ்க்கையை சீரமைத்த உறுதி. ரூபம் என்பதை புரிந்து கொள்ளும் போது உங்கள் இதயம் மெதுவாக குணமடையும். அந்த குணமடைதலே உங்கள் புதிய ஆரம்பத்தின் அமைதியான அடித்தளம். உங்கள் மனத்தின் குணமடைதல் ஒரு நாள் நிகழ்ந்து முடிந்துவிடும் நிகழ்வல்ல, அது மெதுவாக வளர்கின்ற ஒரு பயணம். சில நாட்களில் நீங்கள் உறுதியுடன் இருப்பீர்கள். சில நாட்களில் பழைய நினைவுகள் மீண்டும் வந்து மனதை நெகிழச் செய்யலாம். அதில் தவறு எதுவும் இல்லை. கடகம் ராசிக்காரர்களே, உணர்ச்சிகளை ஆழமாக அனுபவிப்பது உங்கள் இயல்பு. அந்த ஆழம்தான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. எனவே மனம் பலவீனமாய் தோன்றும் தருணங்களில் உங்களை நீங்கள் குறை கூற வேண்டியதில்லை. அந்த உணர்வுகளையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மெதுவாக உங்கள் நாள்களை புதிய ஒழுங்கில் அமைத்துக் கொள்ள தொடங்குவீர்கள். காலையில் எழுந்தபோது மனதில் இருந்த பாரம் குறைந்து இருப்பதை உணரலாம். உங்கள் சிந்தனைகள் தெளிவடையும். உங்கள் கவனம் உங்கள் வேலைகள், உங்கள் பொறுப்புகள், உங்கள் எதிர்காலம் ஆகியவற்றின் மீது திரும்பத் தொடங்கும். இதுவரை மனதில் இடம் பிடித்திருந்த அந்த உறவின் நினைவுகள் இப்போது உங்கள் முழு கவனத்தையும் பிடித்து நிற்காமல் பின்னணியில் அமைதியாக நிற்கத் தொடங்கும். இந்த மாற்றம் சிறியது போல தோன்றினாலும் அது உங்கள் உள்ளத்தின் வலிமையை வெளிப்படுத்தும் முக்கியமான அடையாளம். உங்கள் அருகில் உள்ள சிலர் உங்கள் மாற்றத்தை கவனிக்க தொடங்குவார்கள். நீங்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், முடிவெடுக்கும் விதம், இவையெல்லாம் மெதுவாக வளர்ச்சியை காட்டும். முன்பு தயக்கம் இருந்த இடத்தில் இப்போது தெளிவு இருக்கும். முன்பு அதிகமாக கவலைப்பட்ட இடத்தில் இப்போது சமநிலை இருக்கும். இந்த மாற்றம் வெளியில் தோன்றுவது மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நடந்த மாற்றத்தின் பிரதிபலிப்பு. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், ஒரு உறவு முடிவடைந்ததால் வாழ்க்கை முடிவடைவதில்லை.
வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது. அதன் ஓட்டத்தில் புதிய அனுபவங்கள், புதிய சந்திப்புகள், புதிய உணர்வுகள் இடம்பெறுகின்றன. அந்த ஓட்டத்தை தடுக்க முடியாது, அதில் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த ஓட்டத்துடன் இணையும் போது கடந்த காலத்தின் பாரம் உங்கள் தோள்களிலிருந்து மெதுவாக நீங்கும். உங்கள் மனம் இலகுவாகும். இந்த நிலையில் நீங்கள் உங்களுக்கே ஒரு வாக்குறுதி கொடுக்க தொடங்குவீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை மதிக்க வேண்டும், உங்கள் எல்லைகளை காக்க வேண்டும், உங்கள் அமைதியை இழக்கச் செய்யும் சூழல்களில் நீண்ட நேரம் தங்கக்கூடாது. இந்த வாக்குறுதிகள் உங்களை பாதுகாக்கும் கவசமாக மாறும். அவை உங்களை பலப்படுத்தும். நீங்கள் உங்களை முன்னுரிமையாக பார்க்க தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது வலியை விட நன்றியுணர்வே அதிகமாக இருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், உங்களை உருவாக்கிய மாற்றங்கள், இவையெல்லாம் உங்கள் மனதில் மதிப்பாக மாறும். அந்த தருணத்தில் நீங்கள் உணர்வீர்கள், பிரிவு என்பது ஒரு இழப்பு மட்டுமல்ல, அது ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு உங்களை உங்கள் உண்மையான பாதையை நோக்கி மெதுவாக நடத்தி கொண்டு செல்கிறது. இந்த விழிப்புணர்வு ஆழமாக உங்கள் உள்ளத்தில் பதிய தொடங்கும் போது உங்கள் பார்வை முழுமையாக மாறுகிறது. முன்பு நீங்கள் உறவுகளை பற்றி கொண்டிருந்த விதம் இப்போது மெதுவாக சமநிலையாக மாறும். நீங்கள் யாரையும் இழக்கக்கூடாது என்ற பயத்தில் அல்ல, யாருடன் இருக்க வேண்டும் என்ற தெளிவில் வாழ தொடங்குவீர்கள். கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் இதயம் அன்பை அளவில்லாமல் கொடுக்கும். ஆனால் இப்போது அந்த அன்பு அறிவுடன் இணையும் தருணம் இது. யார் உங்கள் உணர்ச்சிகளை மதிக்கிறார்கள், யார் உங்கள் அமைதியை பாதுகாக்கிறார்கள் என்பதை நீங்கள் நுண்ணறிவுடன் உணரத் தொடங்குவீர்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். வெளியில் வரும் வார்த்தைகளை விட உள்ளத்தில் எழும் அமைதியான உணர்வுகளை நீங்கள் நம்பத் தொடங்குவீர்கள். சில சமயம் பேசாமல் இருக்கும் உண்மைகள் அதிகம் சொல்லும். அந்த உணர்வுகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அவை உங்களை தவறான இணைப்புகளிலிருந்து விலக்கி உங்களை உண்மையாக மதிக்கும் சூழல்களுக்கு அருகில் கொண்டு செல்லும். இந்த நம்பிக்கை உங்கள் மனத்தில் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கும். முன்பு உங்களை பாதித்த நினைவுகள் இப்போது உங்களை வடிவமைத்த அனுபவங்களாக தோன்றும். நீங்கள் அந்த நினைவுகளை தள்ளி வைக்க முயற்சிக்க மாட்டீர்கள், அவற்றை புரிந்து கொள்வீர்கள். அவை உங்கள் வாழ்க்கையின் பாதையில் பதிந்த அடையாளங்கள் போல இருக்கும். அந்த அடையாளங்கள் உங்களுக்கு நினைவூட்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள், எவ்வளவு வளர்ந்துள்ளீர்கள் என்பதை. இந்த உணர்வு உங்கள் உள்ளத்தில் பெருமையை ஏற்படுத்தும். உங்கள் நாள்களில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி தோன்றத் தொடங்கும். அது வெளியிலிருந்து வரும் உற்சாகம் அல்ல, உள்ளிருந்து வரும் நிறைவு. நீங்கள் உங்களுடன் இருப்பதை ரசிக்கத் தொடங்குவீர்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் கனவுகள், உங்கள் இலக்குகள், இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் மையமாக மாறும். இந்த நிலை உங்களுக்கு சுதந்திரத்தை அளிக்கும். யாரிடமும் சார்ந்து இல்லாமல் உங்கள் மன அமைதியை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை உணர்வீர்கள். இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள், வாழ்க்கை எப்போதும் நம்மால் திட்டமிடப்பட்டபடி நடைபெறாது, ஆனால் அது எப்போதும் நம்மை வளரச் செய்யும் வழியில் நகரும். நீங்கள் அனுபவித்த பிரிவு உங்கள் பாதையை சீரமைத்த ஒரு மாற்றம். அது உங்களை தடுத்து நிறுத்தவில்லை, அது உங்களை முன்னே நகர்த்தியது. இந்த உண்மையை நீங்கள் முழுமையாக உணரும் போது உங்கள் இதயத்தில் இருந்த சுமை முழுமையாக கரையும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களையே பாராட்டத் தொடங்குவீர்கள். துன்பத்தை கடந்து வந்த தைரியம், அமைதியை மீண்டும் கண்டுபிடித்த மனவலிமை, இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்தின் வெற்றி. நீங்கள் இழந்ததை எண்ணாமல் நீங்கள் பெற்றுள்ள உளவளத்தை உணரத் தொடங்குவீர்கள். அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை உறுதியாக எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையாக மாறும். இந்த தன்னம்பிக்கை உங்கள் நடைமுறைகளில் தெளிவாக வெளிப்படத் தொடங்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு அமைதியான உறுதி இருக்கும். முன்பு தயக்கம் இருந்த இடங்களில் இப்போது மனதின் நிதானம் தோன்றும். கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளம் பல அனுபவங்களை கடந்து வந்ததால் இப்போது அது எளிதில் குழம்பாது. எது உங்கள் நலனுக்கு ஏற்றது, எது உங்கள் அமைதியை குலைக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக உணரத் தொடங்குகிறீர்கள். இந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பலமாக மாறுகிறது. நீங்கள் உங்கள் எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்கிறீர்கள். யாருக்காகவும் உங்கள் உணர்ச்சிகளை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்கிறீர்கள். அன்பு என்பது துன்பத்தை சகித்துக் கொள்வது அல்ல, அது இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வது. இந்த புரிதல் உங்கள் உள்ளத்தில் உறுதியான அடித்தளமாக பதிகிறது. இனி யாரும் உங்கள் அமைதியை எளிதில் குலைக்க முடியாது. உங்கள் மனம் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மதிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளும். உங்கள் வாழ்க்கையின் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் மீண்டும் கவனத்திற்கு வரும். ஒரு அமைதியான காலை, ஒரு சின்ன வெற்றி, ஒரு இனிய உரையாடல், இவையெல்லாம் உங்கள் மனதில் புதிய ஒளியை ஏற்படுத்தும். முன்பு கவனிக்காமல் போன இத்தகைய தருணங்கள் இப்போது உங்களுக்கு முக்கியமாக தோன்றும். அவை உங்கள் மனதை உறுதியாக்கும். உங்கள் வாழ்க்கையின் நிறைவு பெரிய நிகழ்வுகளில் மட்டும் இல்லை, இந்த சிறிய தருணங்களிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். மனதில் இருந்த காயங்கள் மெதுவாக மங்கத் தொடங்கும்.
நீங்கள் மறந்துவிடவில்லை, ஆனால் அவை இனி உங்களை கட்டுப்படுத்தாது. அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் பலமாக மாற்றிக் கொண்டுள்ளீர்கள். ஒவ்வொரு நினைவும் உங்களுக்கு ஒரு பாடமாகவே தெரியும். அந்த பாடங்கள் உங்கள் அடுத்த அடிகளை கவனமாகவும் நிதானமாகவும் எடுக்க உதவும். இந்த வளர்ச்சி உங்களுக்குள் ஒரு புதிய அமைதியை உருவாக்கும். நீங்கள் கடந்த பாதையை நினைத்து பார்க்கும்போது நீங்கள் கடந்த தடைகளை உணர்வீர்கள். அந்த தடைகள் உங்களை உடைக்கவில்லை, உங்களை வடிவமைத்தன. இந்த உணர்வு உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும். வாழ்க்கையில் எந்த மாற்றம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் உங்களிடம் உள்ளது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த நம்பிக்கை உங்கள் உள்ளத்தை உறுதியாக வைத்திருக்கும். இப்போது உங்கள் மனம் ஒரு சமநிலையை அடைந்துள்ளது. இழப்பின் வலியும் அனுபவத்தின் ஞானமும் இணைந்து உங்களை முழுமையான மனிதராக மாற்றியிருக்கிறது. இந்த சமநிலை உங்கள் அடுத்த முடிவுகளை வழிநடத்தும். நீங்கள் இனி பயத்தால் அல்ல, புரிதலால் நகரத் தொடங்கியிருக்கிறீர்கள். அந்த புரிதலே உங்கள் வாழ்க்கையின் புதிய நிலையை அமைதியாக கட்டியெழுப்பும் சக்தியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் இந்த நிலை ஒரு ஆழமான உள்மாற்றத்தை எடுத்து காட்டுகிறது. வெளியில் பெரிதாக எதுவும் மாறவில்லை என்று தோன்றினாலும் உங்கள் உள்ளத்தின் அமைப்பு முழுமையாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களே, நீங்கள் முன்பு உணர்ந்த குழப்பம் இப்போது தெளிவாக மாறியிருக்கிறது. ஒருவரின் இருப்பை நம்பி மனதை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்த நாட்கள் கடந்துவிட்டன. இப்போது உங்கள் அமைதி உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இந்த உணர்வு உங்களுக்கு ஒரு நிலைத்த நிம்மதியை தருகிறது. நீங்கள் இப்போது உறவுகளை வேறு கோணத்தில் பார்க்க தொடங்குகிறீர்கள். யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அது கட்டாயமல்ல, அது தேர்வு. அந்த தேர்வில் இருவரின் மனநிலையும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த புரிதல் உங்களை உணர்ச்சிகளில் அடிமையாகாமல் பாதுகாக்கிறது. நீங்கள் இனி ஒருவரை பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டீர்கள். உங்கள் அருகில் இருக்க விரும்புவர்களுக்கு இடம் கொடுப்பீர்கள். விலகி செல்ல விரும்புவர்களை அமைதியாக அனுப்பி வைப்பீர்கள். உங்கள் உள்ளத்தில் உருவான இந்த அமைதி உங்கள் பேச்சிலும் நடையிலும் வெளிப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் நிதானமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சிந்தித்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். இது மற்றவர்களுக்கு உங்கள் உள்ளத்தின் வலிமையை காட்டும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் உறுதி அனைவராலும் உணரப்படும். இந்த நிலை உங்களை மதிக்க வைக்கும். நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது ஒருவிதமான நன்றியுணர்வு தோன்றும். அந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் வந்ததற்கும் அது விலகி சென்றதற்கும் கூட நீங்கள் காரணத்தை புரிந்து கொள்ள தொடங்குவீர்கள். அது உங்களை உணர்ச்சிகளின் ஆழத்தை அறிய வைத்தது. அது உங்களை உங்கள் மதிப்பை உணர செய்தது. இந்த உணர்வு உங்கள் மனதில் ஒரு மென்மையான நிறைவை உருவாக்கும். நீங்கள் இப்போது உங்கள் நேரத்தை அர்த்தமுள்ள செயல்களில் செலவிடத் தொடங்குகிறீர்கள். உங்கள் திறமைகளை வளர்ப்பது, உங்கள் இலக்குகளை தெளிவுபடுத்துவது, உங்கள் நாளை ஒழுங்காக அமைத்துக் கொள்வது, இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் மையமாக மாறுகின்றன. இதன் மூலம் உங்கள் மனதில் உருவாகும் திருப்தி வெளியில் எந்த உறவும் தர முடியாத ஒரு நிறைவை தரும். இந்த நிலை உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தும். உங்கள் வாழ்க்கையின் மையம் நீங்கள்தான். மற்றவர்கள் அதில் பங்கெடுக்கலாம், ஆனால் அதை நிர்ணயிப்பது நீங்கள் மட்டுமே. இந்த உணர்வை முழுமையாக ஏற்றுக்கொண்ட தருணத்தில் உங்கள் மனம் ஒரு புதிய சுதந்திரத்தை அனுபவிக்கும். அந்த சுதந்திரம் உங்கள் அடுத்த நடைபாதையை தன்னம்பிக்கையுடன் ஒளிரச் செய்யும். இந்த சுதந்திர உணர்வு உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்த போது நீங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் காணத் தொடங்குகிறீர்கள். முன்பு உங்கள் எண்ணங்களில் இடம் பிடித்திருந்த பயங்களும் சந்தேகங்களும் இப்போது மெதுவாக மறைந்து விடுகின்றன. கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் மனம் இப்போது ஒரு அமைதியான ஏரியைப் போல மாற உகிறது. அதில் வெளிப்படும் ஒவ்வொரு சிந்தனையும் தெளிவாக பிரதிபலிக்கும். இந்த தெளிவு உங்களுக்கு வாழ்க்கையின் சிறிய விஷயங்களிலும் அர்த்தத்தை காண உதவும். நீங்கள் உங்களையே நம்பத் தொடங்குகிறீர்கள். உங்கள் முடிவுகள் சரியானவைதான் என்ற உறுதி உங்கள் உள்ளத்தில் உருவாகிறது. இந்த நம்பிக்கை வெளியில் யாரிடமும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை குறைக்கும். நீங்கள் உங்கள் பாதையை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை உணர்கிறீர்கள். அந்த உணர்வு உங்கள் மனதில் ஒரு உறுதியான அமைதியை உருவாக்கும். அது வெளிப்படையாக காட்டப்படாதாலும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் அது வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் மனதில் இருந்த வெற்றிடம் இப்போது புதிய எண்ணங்களால் நிரம்பத் தொடங்கும். நீங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கலாம், உங்கள் கனவுகளை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்ற எண்ணங்கள் உங்கள் நாள்களை நிரப்பும். இந்த சிந்தனைகள் உங்களை செயல்பட தூண்டும். உங்கள் உள்ளத்தில் மறைந்திருந்த ஆற்றல் வெளிப்படத் தொடங்கும். நீங்கள் முன்பதை விட உற்சாகமாகவும் தெளிவாகவும் செயல்படுவீர்கள். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை உணர்கிறீர்கள். பிரிவு என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றத்தின் கதவு. அந்த கதவை நீங்கள் கடந்து விட்டீர்கள். அதன் பின்னால் நீங்கள் கண்டது உங்கள் சொந்த வலிமை. அந்த வலிமை இனி உங்களை விட்டு போகாது. அது உங்கள் ஒவ்வொரு அனுபவத்திலும் உங்களுடன் இருக்கும். இந்த உணர்வு உங்கள் உள்ளத்தில் நிலைத்த நம்பிக்கையை உருவாக்கும்.
நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் அளவுகோலால் அளக்கவில்லை. உங்கள் உள்ளத்தின் திருப்தியே உங்கள் அளவுகோல். நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா? உங்கள் மனம் நிறைவாக இருக்கிறதா? இதுவே முக்கியம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த புரிதல் உங்களை வெளிப்புற ஒப்பீடுகளிலிருந்து விடுவிக்கும். நீங்கள் உங்கள் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த ஏற்றுக்கொள்வதே உங்கள் உண்மையான மகிழ்ச்சியின் அடித்தளம். இந்த நிலையை அடைந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை அமைதியாக அனுபவிக்க தொடங்குகிறீர்கள். எந்த மாற்றமும் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனவலிமை உங்களிடம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அறிவு உங்கள் உள்ளத்தில் ஒரு நிரந்தர ஒளியாக எரியும். அது உங்கள் பாதையை ஒளிரச் செய்து உங்கள் பயணத்தை நம்பிக்கையுடன் தொடரச் செய்யும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.